பொய் சொன்னாலும் பொருத்தமாகும் சொல்லுவோம் ப்ரோ. இது உங்கள் பேமெண்ட்டா? ஆக்சுவலாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நண்பா. அந்த ஒரு வீடியோ கீழே இந்த ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நேற்றுக்கு போட்டிருந்த வீடியோ நீங்கள் யாருன்னா பார்க்கலைன்னா இந்த ஒரு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துருங்க. என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மொபைல் யூஸ் பண்ணி மணி ஏர்னிங்கை பற்றி ஒரு மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி பேசியிருந்தேன். அதில் நான் எடுத்து இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காட்டியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துருந்த நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நீங்கள் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபா ப்ரோ, ஏதோ ஒன்று எடுத்து போட்டுட்டு நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் தான் எடுத்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நண்பர் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுவோம் ப்ரோ, இது உங்கள் பேமெண்ட்டே கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நண்பா. ஸோ ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை நண்பா, ஆக்சுவலாக அது வந்து நான் ஏர்ன் பண்ணது டேட்டோடு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் யாருன்னா பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா, செக் பண்ணி வீடியோ வந்து பார்த்துருங்க. ஸோ உண்மையுமே பார்த்தீங்கன்னா அதில் நான் மட்டும் இல்லை நண்பா, நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தோன்னா டேட் 28, நேற்றுக்கு டேட்டு பார்த்தோன்னா 27. ஸோ நேற்றுக்கு டேட்டில் வந்து நிறைய பேர் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. என்னோட டீம்லேயும் சரி, அதில் ஒரு குரூப்லேயும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய ப்ரூஃப்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நம்பலைன்னா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் லைவாக, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்லேயே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலாக நேற்று அந்த ஒரு நண்பர் கேட்டதால் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லைவாக வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். 27/11/2024 நேற்றுக்கு வந்து அந்த ஒரு ஆப் மூலிமா கிரெடிட் ஆன மெசேஜ் தான் உங்களுக்கு லைவாக வந்து ஷோ பண்ணேன். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட நேற்றுக்கு 24,900 வந்து பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிரெடிட் ஆன மெசேஜும் ஃபார்வர்டாக இருந்தது. அங்கே பாருங்கள் 5,810 ரூபா அந்த ஒரு ஆப் மூலிமா வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. டேட்டு கூட பாருங்கள் 27/11/2024. ஸோ இதே தான் அந்த ஒரு ஆப் மூலிமா இன்றைக்கி மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அதான் வந்து லைவாக வந்து ஷோ பண்ணி, என்னடா ஆப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. நீங்கள் யாராச்சும் ஏர்ன் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்களும் சம்பாதிக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு ஆப்பை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஆப்பை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஏர்ன் பண்ணி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணணும், A to Z வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து சம்பாரித்து இதே போல் வந்து பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு அந்த ஒரு வீடியோவில் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் புக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி பில் இது போல் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அது வந்து கம்மிங் சூன் வந்து ஆப்பில் வந்து அப்டேஷன் நடந்துட்டுருக்கால. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு ஆப் மூலிமா நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து விரைவில் வந்து கொண்டு வருவாங்க. அந்த ஒரு ஆப் மூலிமா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போஸ்ட் பேட் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்றுக்கு அந்த ஒரு வீடியோவில் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன், நான் மறக்காமல் வந்து சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை நண்பா, நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து ஏர்ன் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மணி ஏர்னிங் ஆப்லாம் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேலைலாம் கமெண்ட்டில் லீக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீக் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்பா. முடிஞ்ச அளவுக்கு என்னால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை. நண்பா, பாய்.